ஜல்லிக்கட்டு நம்ம தமிழர்களோட பழமையான மரபு. காளை அடக்கினா பரிசு கிடைக்கும், இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதிகம் அறியப்படாத சில தகவல்களை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல ஜல்லிக்கட்டுன்னு பெயர் வர என்ன காரணம்னு பார்க்கலாமா? ஜல்லிக்கட்டுல முந்தைய காலத்துல பரிசு பொருட்கள்லாம் கிடையாது. மாட்டோட கொம்புல சல்லிக்காசு என சொல்லப்படும் அன்றைய நாணயங்களை சிறிய பையில் போட்டு கட்டிடுவாங்களாம். மாட்டை அடக்கும் வீரருக்கு அந்த காசுகள் சொந்தமாகும். இப்படி சல்லிக்காசை கட்டி விளையாடியதே இந்த விளையாட்டுக்கு சல்லிக்கட்டு, காலப்போக்கில் ஜல்லிக்கட்டுன்னு பேர் வந்திருக்கு. உலகத்துல வேறு எங்கேயுமே இந்த மாதிரியான ஒரு வழக்கம் கிடையாது. ஸ்பெயின்ல புல் ஃபைட்டிங், அதாவது மாடை கொல்லுறது தான் வழக்கம். நம்ம ஜல்லிக்கட்டுல மனிதனும் மாடும் உயிரோட மரியாதையோட பிரியிறாங்க. ஜல்லிக்கட்டு ஒரு விளையாட்டு மாதிரி தெரிஞ்சாலும் அது சடங்கு தான். ஜல்லிக்கட்டு சும்மா ஒரு கேம் கிடையாது, விவசாய வாழ்க்கையோட கலந்த ஒரு பழைய வழக்கம். பொங்கல் வந்தாலே காளையை மதிச்சு மரியாதையோட நடத்துறது தான் இந்த வழக்கம். ஜல்லிக்கட்டுக்கு 1000 வருஷம் வரலாறு இருக்கு. சங்க காலத்திலேயே ஏறு தழுவுதல்னு சொல்லி இருக்காங்க. நம்ம பாட்டன் பாட்டி காலத்துக்கு முன்னாடி இருந்து வர்ற விஷயம்தான் இது. ஜல்லிக்கட்டு காளைகள் சாப்பிட்றதுக்காக வளர்க்கப்படல, இனத்தை பாதுகாக்க, விவசாயத்துக்காக, மரியாதைக்காக தான் வளர்ப்பாங்க. நாட்டு மாடுகள் இன்னைக்கும் உயிரோடு இருக்க காரணம் இதுதான். காங்கேயம், புலிக்குளம் மாதிரி நாட்டு மாட்டினங்கள் இன்னைக்கும் இருக்க காரணமே இந்த ஜல்லிக்கட்டு தான். ஜல்லிக்கட்டுனா காளையை வீழ்த்தணும்னு அர்த்தம் இல்லை. திமிரிய காளையோட சில வினாடி நின்னாலே அது வீரம்தான். காளையை குளிப்பாட்டி அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணி அனுப்புறதெல்லாம் நம்ம வீட்டு பெண்கள் தான். அதனால பெண்களுக்கும் இதுல பெரிய பங்கு இருக்கு. கடந்த 2004ஆம் ஆண்டு பீட்டா என்ற விலங்குகள் மேம்பாட்டு அமைப்பு ஜல்லிக்கட்டுக்கு எதிராக பிரச்சாரம் செஞ்சாங்க. இதனால உச்சநீதிமன்றத்தில் 2014 தடை போட்டாங்க. இதனால 3 வருஷம் கேப். ஜல்லிக்கட்டு முழுமையாக 3 வருஷம் நடக்கவே இல்லை. ஜல்லிக்கட்டு போட்டியின் 2500 ஆண்டுகால வரலாற்றில் 2017ஆம் ஆண்டு நடந்த மெரினா போராட்டம் முக்கியமான பகுதியாக இடம்பெற்றுச்சு. இந்த போராட்டத்தின் வெற்றியே இப்போ வர ஜல்லிக்கட்டு போட்டிகள் தடை இல்லாமல் நடக்க காரணமா இருக்கு. தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு பெயர் பெற்றது. அதன் சுற்றுவட்டார கிராமங்களான அவனியாபுரம், பாலமேடு மற்றும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகள் புகழ்பெற்றவை. மற்ற ஊர்ல நிரந்தர வாடிவாசல் இருக்கு. ஆனா அவனியாபுரத்துல மட்டும்தான் தற்காலிகமாக வாடிவாசல் அமைப்பாங்களாம். அந்த வாடிவாசல் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் பல தலைமுறைகளாக அமைச்சிட்டு வராங்க. ஜல்லிக்கட்டு வரலாற்றில் முதன்முறையாக இந்த ஆண்டு எந்த வீரர் எத்தனை மாடுகளை பிடித்தார், எந்த காளை வெற்றி பெற்றது அப்படிங்கிற விவரங்களை உடனுக்குடன் மைதானத்தில் உள்ள LED ஸ்கோர் போர்டில் ஒளிபரப்பாக இருக்கு. சரி, இந்த ஜல்லிக்கட்டுக்கு காளைகள் எப்படி ரெடி ஆகுறாங்கன்னு பார்க்கலாமா? ஜல்லிக்கட்டு காளைகள் சாதாரண மாடுகள் இல்லை. நேராக சொல்லணும்னா இதுவே அத்லெட்ஸ். அவங்களுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் கேர், ஸ்பெஷல் லைஃபே இருக்கும். ஒவ்வொரு காளைக்கும் செலிபிரிட்டி மாதிரி பெயர் இருக்கும். சேலை, கலையா, கரும்பன், ரங்கன், இந்த மாதிரி பேரை கேட்டதுமே மக்கள் வைப் மோடுக்கு போயிடுவாங்க. இவங்களோட சாப்பாடு தான் வேற லெவல். பச்சரிசி, கஞ்சி, முருங்கை இலை, வெல்லம். வெயிட் கூடணும்னு இல்லை, பவர் வரணும்னு தான் ஃபீட் பண்ணுவாங்க. வாட்டர் ட்ரைனிங், மட் ட்ரைனிங் எல்லாம் உண்டு. காளையை ஃபிட்டாக வைக்க, க்ரௌடில் ஓட, டேர்ன் பண்ண, அந்த ஸ்டாமினா வர இந்த மாதிரியான ப்ராக்டிஸ்லாம் பண்ணுவாங்க. காளைக்கு டெய்லி ஸ்பா மாதிரி க்ரூமிங் இருக்கும். குளிச்சுட்டு பாடிக்கு ஆயில், ஹார்ன்ஸ் க்ளீன், பியூட்டிக்காக மட்டும் இல்லை, ஹீட் கண்ட்ரோலுக்கும். சத்தம் கேட்டதும் பயந்து ஓடக்கூடாது. அதனால க்ரௌட் நாய்ஸுக்கு பழக்கப்படுத்துவாங்க. அதனால தான் இந்த காளை மாடுகள்லாம் காமா, கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஓனர் வாய்ஸ் கேட்டாலே காளை காமா ஆகிடும். காளைக்கும் ஓனருக்கும் பாண்டிங் செம்ம ஸ்ட்ராங். அவங்க வாய்ஸ் அப்புறம் டச்சே காளைக்கு சிக்னல். சில காளைகளுக்கு லிட்டரலாக ஃபேன் பேஸே இருக்கு. இன்ஸ்டாகிராம் பேஜ், மீம்ஸ், ரீல்ஸ் அப்படியே செலிபிரிட்டி போல ஃபாலோ பண்ணுவாங்க. ஜல்லிக்கட்டு அப்படின்னா ஒரு விளையாட்டு மட்டும் இல்லை, தமிழனோட மரபு, கலாச்சாரம், தைரியம், மாட்டு நேசம் எல்லாம் சேர்ந்த ஒரு வாழும் மரபு. இதை தலைமுறைக்கு தலைமுறை பாதுகாத்து கொண்டு போறது தான் நம்ம பொறுப்பு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி.
இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.